வணக்கம். இது வாசல் மேத்தமெட்டிக்ஸ் அகாடமி. இந்த வீடியோல JEE மெயின் எக்ஸாம்ல செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். Let Z be the set of integers. ஏங்கிற செட் கொடுத்துருக்காங்க. X belongs to Z such that 2 power x plus 2 into x squared minus 5x plus 6 is equal to 1. Bங்கிற செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா B equal to x belongs to Z such that minus 3 less than 2x minus 1 less than 9 அப்படின்னு define பண்ணியிருக்காங்க. Find the number of subsets of A cross B. A cross B ல number of subsets எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. First option 2 power 12. Second option 2 power 18. Third option 2 power 15. Fourth option 2 power 10. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் ஏங்கிற செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிப்போம். அடுத்தது பிங்கிற செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அடுத்தது ஏ கிராஸ் பி அதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் அதில் உள்ள சப்செட் எத்தனை இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். கிவன் ஏங்கிற செட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் சச் தட் 2 power x plus 2 into x squared minus 5x plus 6 is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் anything power 0 is equal to 1. அப்ப 2 power 0 எவ்வளவு? 1. இங்க 2 power என்ன இருக்கு? x plus 2 x squared minus 5x plus 6 அப்படின்னு இருக்கு. அப்ப this is equal to 0 தான் இருக்கணும். இதை இப்ப ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். x plus 2 இங்க ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம் இருக்கு. குவாட்ரடிக் ஃபார்ம்ல -5 and 6 கொடுத்திருக்காங்க. ஆட் பண்ணாக்கா -5 வரணும். எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா கிடைக்கும்? -2 -3 ஆட் பண்ணாக்கா -5 கிடைக்கும். மல்டிபிள் பண்ணாக்கா 6 கிடைக்கணும். -2 -3 மல்டிபிள் பண்ணாக்கா 6 கிடைச்சிடும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? x -2 x -3 அப்படின்னு எழுதிக்கலாம். this is equal to 0. so therefore x is equal to -2 plus 2 and plus 3. therefore ஏங்கிற செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் என்னென்ன? -2, 2, 3. norm of A எவ்வளவு? 3. அதாவது number of element in the set A is equal to 3. இதே மாதிரி Bங்கிற செட்டை டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க? B is equal to x belongs to Z such that -3 less than 2x minus 1 less than 9 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இன்டர்வெல்ல எடுத்துக்குவோம். -3 less than 2x minus 1 less than 9. இது எப்படி எழுதிக்கலாம்? -3 plus 1 less than 2x less than 9 plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது -2 less than 2x less than 10 அப்படின்னு எழுதிக்கலாம். 2 ஆல டிவைட் பண்ணிடுவோம். -1 less than x less than 5. So x lies between -1 to +5. So therefore the set B contain the set of all element 0, 1, 2, 3 and 4. இங்கே less than or equal to கொடுக்கல, less than மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. So 5 -1 வராது. So norm of B is equal to number of element in the set B. 5 element இருக்கு. நாம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் சப்செட் இன் A cross B கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம norm of A cross B கண்டுபிடிச்சுக்குவோம். ஸோ norm of A cross B என்ன? norm of A into norm of B. So this is equal to 3 into 5. So this is 15. அப்ப norm of A cross B is equal to 15. அதாவது number of element A cross B is equal to 15 இருக்கு. If n of s is equal to m, then the number of
possible subset. Possible subsets 2 power m. So the number of subset is 2 power 15. Review பண்ணிடலாமா? First A set find out பண்ணனும். அந்த செட் எப்படி டிஃபைன் பண்ணிருந்தாங்க? X belongs to Z such that 2 power x plus 2 into x squared minus 5x plus 6 is equal to 1 அப்படின்னு டிஃபைன் பண்ணிருந்தாங்க. நமக்கு தெரியும் anything power 0 is equal to 1. So 2 power 0 is equal to 1. இங்க 2 ஓட பவர்ல என்ன இருக்கு? x plus 2 into x squared minus 5x plus 6 இருக்கு. So x plus 2 x squared minus 5x plus 6 is equal to 0 இருக்கும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னாக்கா x plus 2 into x minus 2 into x minus 3 is equal to 0 கிடைக்கும். a equal to minus 2, 2, 3. Number of element in a is, அதாவது norm of a equal to 3. இதே மாதிரி bங்கிற செட்டை டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. bங்கிற செட்டில் x belongs to z such that இந்த இன்டர்வல் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா -3 less than 2x minus 1 less than 9 கொடுத்திருந்தாங்க. இந்த இன்இக்வாலிட்டியை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -2 less than 2x less than 10 கிடைக்கும். இதை 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா -1 less than x less than 5 கிடைக்கும். ஸோ bங்கிற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 0, 1, 2, 3 and 4 இருக்கும். ஸோ norm of b எவ்வளவு? 5. அதாவது number of element in b is 5. நாம norm of a cross b கண்டுபிடிச்சுக்குவோம். ஸோ norm of a cross b is equal to 15. If n of s is equal to m, then the number of possible subset is equal to 2 power m. So the number of subset is 2 power 15. நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் C is correct. இந்த ப்ராப்ளத்தோட கிளாஸ் நோட்ஸ் கீழே கொடுத்திருக்கிற லிங்க்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் கொடுத்திருக்கேன். இதுல ஆக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கு. ஆக்டிவிட்டி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சரை ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.